ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் ரஞ்சிதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் படையாச்சி சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஏ முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் மாதம் பிடித்தம் போக 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் 2-3 கடைக்கு மேலே கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தனியார் நிறுவனத்துக்கு தாங்க வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க அப்பா உடல்நிலை சரியாதனால இந்த கடை வாடகையை வச்சு தாங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறதாவும், அதாவது செவ்வாய் தோசை உள்ள மணமகனாக வேணும், அப்படி இல்லைன்னா தோஷத்தை கழிச்சிட்டு திருமணம் பண்ணக்கூடிய மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வீட்டில் ஆண் பிள்ளை இல்லாதனால வீட்டோட மாப்பிள்ளையாக தாங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 45-50 வயசுக்குள்ளே இருக்கிற மணமகனாக இருக்கணும், ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய வசதியெல்லாம் இருக்கணும்னு இல்லை, ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்ததாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்ததுனால என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15,000 நகை போடுறோம், அது இல்லாமல் ஓரளவு சீர் செலுத்தலாம் செய்வோம், ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா வனஜா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் படையாச்சி சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. அதாவது இவங்களுடைய காடு ஒரு 5 ஏக்கர் இருக்குதுங்க. அதில் மல்லிகைப்பூ, அது இல்லாமல் கிழங்கு, அந்த மாதிரி நிறைய போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு 10-15 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு. இவங்களுடைய திருமண நிலையில பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட பிரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இப்போ ரொம்பவே செட் ஆகாதுன்ட்டு விவாகரத்து வாங்கிட்டாங்க. இவங்களுடைய முதல் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வேணான்னு தனிமையில் இருந்த இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் தன்னை போலவே விவசாய குடும்பத்தில் இருக்கிற மணமகன் வேணும், விவசாயம் பண்ணுற மணமகன் தான் எனக்கு வேணும், படிக்கலனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஓரளவு ஒரு சொந்த வீடு மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. மேற்கொண்டு இந்த மணமகள் என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களுடைய அம்மா இருக்காங்க, ஸோ அவங்களையும் அவர் தான் பார்த்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வேணும், எனக்கு ஒரு 1/2 ஏக்கர் காடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தவறிட்டதுனால அந்த 1/2 ஏக்கரும் இவங்க தாங்க பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்களாம் யாரும் இல்லாதனால இதை ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய மணமகன் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களோட ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.